கஸ்தூரி பேசியது கண்டனத்திற்குரியது. அதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. சும்மா தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழன் தெலுங்குன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. கஸ்தூரி செஞ்சிருந்தாலும் தப்பு தான். அது என்ன தமிழ? கருணாநிதி தெலுங்குரா? ஸ்டாலின் தெலுங்குரா? தெலுங்குன்றக்கு என்னங்க வரையறை வச்சிருக்கீங்க? சும்மா தமிழ் தேசியன்ற பேர்ல சில குப்பை கூலம் எல்லாம் எதுவும் பேசி தெரியுது. யாரு தெலுங்கு, யார் தமிழ? ஒருத்தர் ஜாதியை வச்சுட்டு தமிழனா தெலுங்குனா சொல்லுவீங்களா? நீதிபதி என்ன சொன்னார்? ஆனந்த வெங்கடேசன் தெலுங்கர்கள் எங்க இருந்தோ வந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உருவானவங்க தானே சொல்றாரு. தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா குலோத்துங்கன் வந்தார். அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹிஸ்டரியில படிக்க சொல்லுங்க. தெலுங்கு சோழர்கள் பேரு. தஞ்சாவூரை ஆட்சி செய்த சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் பேர். எப்படி வந்து தெலுங்கு? நம்ம நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கிறோம், மக்களை பிரிக்கலையே. தமிழ்ல வந்த முதல் திரைப்படம், எனக்கு அந்த திரைப்படம் பெயர் நினைவில் இல்லைங்க, முதல் திரைப்படம், அதுல எல்லா வசனமும் தமிழ், பாட்டு எல்லாம் தெலுங்கு. அப்படிலாம் யாரும் பிரிச்சு பார்க்கலைங்க. இங்க உள்ள தெலுங்கு நீங்க சொல்றவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு மொழி இலக்கியம் எழுதிட்டு இருக்காங்களா? தெலுங்கு கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்களா இங்க உள்ளவங்க எல்லாம்? பந்தலுக்கு வெளியிலே கோட்டை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் ரெட்டியார்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதை பார்த்தால் தமிழகத்தில் ரெட்டியார்கள் கோட்டையை பிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. மன்னிக்கவும் இடையூறுக்கு. வழிநெடுக டோல்கேட்டை ஃப்ரீஸ் செய்த நம்முடைய இனத்து சிங்கம் அவர்களுக்கு இன்னொரு முறை பலத்த கரவொலி எழுப்புமாறும் தொந்தரவுக்கு மன்னிக்கவும்.